இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 1:13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன்னா அந்த கொரிந்து சபையில பிரிவினைகள் காணப்பட்டது. பாருங்க, நிறைய பேருக்குள்ள ஒரே வாக்குவாதம். நான் பேதுருவை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். இன்னும் ஒரு குடும்பத்தார், ஒரு வீட்டாருக்குள்ள வாக்குவாதங்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பவுல் பிரிவினைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை அவர் ஒரு கேள்வியாக கேட்கிறார். அப்ப எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும், ஒரு மனமா இருக்க வேண்டும், ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு மேலான கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். மிக திறமை வாய்ந்த மனிதன் அப்போஸ்தலன், கல்வி அறிவில் சிறந்தவன் இந்த அப்போஸ்தலன், வரங்கள் வல்லமைகளை அதிகமாய் பெற்று தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ ஊழியன் இந்த அப்போஸ்தலன். ஒருவரும் செய்திராத ஊழியங்களை எல்லாம் கடல் கடந்து நாடுகளை தாண்டி சென்று திருச்சபைகளை ஸ்தாபித்தவன் இந்த பவுல் அப்போஸ்தலன். ஏராளமான விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவன், ஏராளமான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தினவன். ராஜாக்களுக்கு முன்பாகவே நின்று தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தவன், ஏராளமான நிருபங்களை எழுதினவன், தலைவர்களை உருவாக்கினவன். இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இவருக்கு இருந்தால் இவர் ஒரு டீமா ஒர்க் பண்ணதை நீங்க பைபிள் ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவர் எல்லாரோடு இணைந்து செயல்படுகிறதுல விருப்பம் உள்ளவராகவும் அதை அப்படியே செயல்படுத்துகிறவராகவும் இருந்ததுனாலதான் இந்த வார்த்தையை அவர் தைரியமா கேட்கிறார். அப்ப இன்னைக்கு நம்மிடத்திலும் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் என்ன? இணைந்திருக்கிறோமா? ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? அல்லது பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கிறோமா? என்னாலலாம் இவங்க கூட ஒத்து போக முடியாது, நம்ம ஆவிக்கும் அவங்க ஆவிக்கும் ஒரு நாளும் ஒத்து வராது, ஏன் வேகத்துக்கு இவங்க வேற வரமாட்டாங்க, நான் சொல்றதெல்லாம் இவங்க என்ன செய்யறது இல்லை, கேட்கறது இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு தனித்து செயல்பட துடித்து கொண்டு இருக்கிறோமா? இதெல்லாம் பாருங்க, பைபிள் சொல்லுது, இருவர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவங்க எதை கேட்டு ஜெபம் பண்றாங்களோ அது உண்டாகும். ஒருவன் 1000 இருவன் 10,000 துரத்துவான். அவ்வளோ பைபிளை பார்க்க. அப்ப ஒருமனப்பட்டால் அங்க தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கிரியைகளை அதிகமாய் நாம் பார்க்கலாம். சத்துருவின் ராஜ்யத்திற்கு சவால் விடலாம். அப்ப கணவன் மனைவியாய் நீங்கள் இணைந்திருப்பது தேவனுடைய சித்தம். பிரிவினைக்கு காரணமாய் இருப்பது பிசாசினுடைய கிரியை, இடம் கொடுத்துடக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளா இணைந்திருப்பது தேவனுடைய திட்டம். அதுல குழப்பங்கள், அதுல பிரிவினைகள், அதுல சண்டைகள், வாக்குவாதங்கள், இவைகளுக்கு ஒரு நாள் இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம திருச்சபையில இணைந்திருப்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அங்க இப்படிப்பட்ட குரூப்பிசம் இருக்கவே கூடாது. வேலை செய்யற இடத்துல பிரிவினைகளுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா சமாதானம் பண்ணுகிற முதல் நபரா நாம தான் இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு, பிரிவினைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் மேலும் பெரிதாக்குகிற ஒரு நபரா நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இணைப்புக்கு காரணமாய் இருப்பது மிகவும் அவசியம். பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு நெருக்கம் வந்த போது அவர்கள் ஆலோசனை சங்கத்தால் அழைத்து செல்லப்பட்டு அடித்து மிரட்டப்பட்ட போது சபையார் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஓரிடத்திலே கூடி வந்து ஜெபித்த போது பரலோகத்தின் தேவன் பதில் கொடுத்தார். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஒருமனப்பட்டு மேல் வீட்டறையில ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவர்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். சோ இணைந்து அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல ஒரு பலத்த கிரியைகளை நாம் பார்க்கலாம். ஏசப்பா நினைச்சிருந்தா அந்த உலகத்தை தானா தனியாவே வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் ஒரு 12 நபரோடு இணைந்துதான் செயல்பட்டார். அந்த 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸா தான் இருந்தான். அப்போ அப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இணைந்து செயல்படுறது அது நமக்கு ஒத்து வராது அப்படிலாம் நினைச்சிட வேண்டாம். இணைந்து செயல்படுவதற்கு
நம்மோடு கூட வருகிற அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். பரலோக தேவனே, இணைந்து செயல்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.